பிரியமானவர்களே, நம்ம யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லுவோம். ஆகிய நமக்கு முக்கியமாக நம் வாழ்வில் இருக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? விசுவாசம்னு நிறைய பேர் சொல்கிறது என் காதில் கேட்குது. உண்மைதான். ஆனால் முதல்ல நமக்கு தேவையானது என்னென்னா அன்பு. ஏன்னா இறைவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாக இருந்ததுனால தான் நம்மளுடைய பாவங்களுக்காய் அவர் நம்மளுடைய அக்கிரமங்களையும் நம்மளுடைய பாவங்களையும் சாபங்களையும் சிலுவையில் சுமந்து அதை நம்மிடத்திலிருந்து அவர் எடுத்தார். நமக்காக அவர் மரித்தார். நமக்காய் சிலுவை சுமந்தார். நிறைய பேர் தேவன் இருந்துக்கிட்டு எதுக்கு இவர் போய் சிலுவை சுமக்கிறாருன்னு தெரியாமல் பேசுவாங்க. அதுக்கு தான் அவர் வந்தார். அந்த பேசினவங்களுடைய பாவங்களையும் சுமப்பதற்கு தான் சுமந்தார். அதை விசுவாசிக்கும் போது அது ஆமென்று ஆகும். பிரியமானவர்களே, இவ்வளவு அன்புள்ள தேவன் நமக்கு இருக்கும்போது நாமும் தேவனைப் போல நம் வாழ்க்கையில் அன்பு என்பது மிகவும் முக்கியம். முக்கியமாக கணவன் மனைவிக்கு இடையில இந்த அன்பு என்பது அவர்களை ஒரு பசை போல இணைக்கும் போது, ஒரு 2 பொருள் இருக்குது. அந்த பொருளை நம்ம க்ளூ போட்டு ஒட்டிட்டோம்னா பிரிக்கவே முடியாது. அது போல தான் அன்புன்ற க்ளூ போட்டு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்தால் நம்மளை பிரிக்கவே முடியாது. தேவனுடைய இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது டைவர்ஸ் வருதுன்னா அதுக்கு அவங்க வாழ்க்கையில் அன்பு இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள்னால் அன்பு இருக்கணும். நாம் நிச்சயமாக அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு இருமாப்பாயிராது. அன்பு தன்னை புகழாது. அன்பு சினமடையாது. எத்தனையோ 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அன்பை பற்றி அவ்வளவு அதிகமாக அழகாய் பேசுகிறது. அன்புக்கு இலக்கணமே நம்ம ஆண்டவர் தான். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒருவர் மேல் ஒருவர் முதல்ல அன்பு நம் தேவன் மீது வைத்திருக்கணும். 2வது ஆண்டவர் சொன்னது போல் முழு தன்னை போல பிறரை நேசிக்கணும்னு சொல்லி நாம் மற்றவர்கள் மேலே அன்பு. முதல்ல குடும்பத்தில் அன்பு, மற்றவங்க வெளியில் அப்புறமா. முதல் குடும்பத்தில் அன்பு இருந்தாலே அது நிச்சயமாக மற்றவர்கள் மேலே இருக்கும். நான் அன்பாக இருக்கேன் ஊழியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கணவன் மேலே அன்பு இல்லாமல், குடும்பத்தில் பிள்ளைங்கள் மேலே அன்பு இல்லாமல், இல்லை பெற்றோர் மேலே அன்பு இல்லாமல் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தருக்கு தெரியும். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிறவர். அதனால் இன்றைக்கிலிருந்து நாம் இன்னும் அதிகமாக அன்புள்ளவர்களாய் மாறுவோம். கணவன் மனைவி இடத்துல ஒரு அன்பு, பரிபூர்ண அன்பு உண்டாகட்டும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க, ஒருவரை ஒருவர் தாங்க, ஒருவரை ஒருவர் கனம் பண்ண இந்த அன்பு இருதயத்தில் நிரம்பி இருக்கும்போது நாம் அப்படி இருப்போம். நிச்சயமாக நாம் சாட்சியாய் வாழ்வோமா? God bless you.